Hello everyone, welcome to Tamil Coding Class YouTube channel. நான் தமிழ்செல்வன் வெப் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது ஸ்டார்ட் டு எண்ட் என்னென்ன டேக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம், என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ரீகால் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெப் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியலோட ஃபர்ஸ்ட் செஷனில் நான் டீச் பண்ணது வெப் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியலோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது செஷன் ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் வீடியோவில் நான் டீச் பண்ண டாபிக் எப்படி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெளிவாக செகண்ட் செஷனில் சொல்லியிருக்கேன். தேர்ட் செஷனில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா HTMLோட இன்ட்ரடக்ஷன், HTMLனா என்னது, அதை வச்சுட்டு எப்படி வெப்பேஜை நம்ம டிசைன் பண்ணுறது, அது ஃபுல்லாகவே டேக்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டேக்ஸ்லாம் இருக்குது, எப்படி HTML வெப்பேஜை ரன் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெளிவாக தேர்ட் செஷன், அதாவது வெப் ப்ரோக்ராமிங்கோட தேர்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபோர்த்து செஷனில் நான் டீச் பண்ண டாப்பிக்கு பேராகிராஃப் அண்ட் ஹெட்டிங் டேக். பேராகிராஃப்ஸை எப்படி நம்ம வெப்பேஜில் இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான டேக் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெட்டிங்ஸ் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், அதை பற்றி நான் ஃபோர்த்து செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபிஃப்த்து செஷனில் சூப்பர்ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்ற இந்த ரெண்டு டாப்பிக்கை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் இது ரெண்டும் பவர் வேல்யூ, லாக் வேல்யூ மாதிரி நம்ம எப்படி டெக்ஸ்ட்டில் ஃபார்முலாஸ்லாம் வெப் பேஜில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி கிளியராக ஒரு வீடியோ நான் ஃபிஃப்த்து செஷனில் கொடுத்துருக்கேன். சிக்ஸ்த்து செஷனில் பிரேக் டேகு, ஹாரிசான்டல் லைன், இது ரெண்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு லைனை எப்படி பிரேக் பண்ணுறது வெப் பேஜில், அண்ட் ஒரு பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை ஒரு ஹெட்டிங் லைன் முடிஞ்சதுக்கப்புறமோ எப்படி நம்ம ஒரு லைனை ஜென்ரேட் பண்ணுறது, ஹாரிசான்டல் லைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபிஃப்த்து செஷன் முடிஞ்சு சிக்ஸ்த்து செஷனில் நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது சிக்ஸ்த்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். செவன்த்து செஷனில் இமேஜ் டேக் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இமேஜ் டேக்னா என்னது அப்படின்னா, இமேஜஸை வெப் பேஜில் இன்சர்ட் பண்ணுறது தான், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இமேஜ் டேக்கு. ஸோ இந்த இமேஜ் டேக்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெப் பேஜில் இமேஜஸை ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் கிளியராக செவன்த்து செஷனில் சொல்லியிருக்கேன். எயித்து செஷனில் லிங்க் டேக்கை பற்றி சொல்லியிருக்கேன். லிங்க் டேக்னா என்னது அப்படின்னா, ஒரு வெப் பேஜில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் எப்படி இன்னொரு வெப் பேஜை ரீடைரக்ட் பண்ண வைக்கிறது, ஒரு வெப் பேஜுக்கும் இன்னொரு வெப் பேஜுக்கும் நடுவில் எப்படி லிங்க்ஸை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத கிளியராக எயித்து செஷன், அதாவது வெப் ப்ரோக்ராமிங்கோட எயித்து வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நைன்த்து செஷனில் லிஸ்ட்ன்ற டேக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டேட்டாஸ்லாம் எப்படி டேட்டா ஐட்டம்ஸ் இருக்குது, அரேஞ்சிங் ஆர்டரில் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பற்றி நைன்த்து செஷனில் லிஸ்ட் அப்படின்ற டேக்ஸ் மூலிமா நான் சொல்லியிருக்கேன். அண்ட் லிஸ்ட்னா என்னது, லிஸ்ட்டில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இருக்குது, ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட், இந்த 3 லிஸ்ட்டை பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 10th வீடியோவில், அதாவது 10th செஷனில் டேபிள் டேக் அப்படின்ற டேக் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டேபிள்ஸை எப்படி நம்ம வெப் பேஜில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றது, அண்ட் டேபிள்ஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்னது, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். 11th செஷனில் ஃப்ரேம் டேக் பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃப்ரேம்னா என்னது, எப்படி ஒரு வெப்பேஜை எப்படி நம்ம பார்ட்டிஷன் பண்ணி தனித்தனியாக பிரிக்கிறது அப்படின்றத பற்றி 11th செஷனில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஸ்டாட்டிக் வெப்பேஜுக்கு மட்டும்தான் இது ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம பார்க்க போகிற DHTMLக்கு இது அந்த அளவுக்கு யூஸ் கிடையாது. கடைசியாக HTML டியூட்டோரியலில் நான் டீச் பண்ண டாப்பிக்கு ஃபார்ம் டேக்கு, எப்படி நம்ம ஒரு ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணி ஒரு ஃபார்ம் டிசைன் கிரியேட் பண்ணி எப்படி டேட்டாஸை கொடுக்கறது அப்படின்றத பற்றி வெப் பேஜில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் டிசைன் போடுறது எவ்வளோ டைப் ஆஃப் இன்புட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் டீச் பண்ணியிருக்கேன். அப்போ கலெக்டிவாக பார்த்தோம்னா HTML டாப்பிக்கில் நம்ம HTML அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கீழே நம்ம பார்க்குற கான்செப்ட்ஸ்லாம் என்னென்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 டைப் ஆஃப் டேக்ஸ் தான் இருக்குது. அந்த ஒரு 8 டைப் ஆஃப் டேக்ஸை நம்ம படிச்சிட்டோம்னாலே பேசிக் ஸ்டாட்டிக் HTML நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிளியர் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நம்ம வெப் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month கிட்ட ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம், என்ன டேக்ஸ்லாம் HTMLல இருக்குதுன்றது, அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது எல்லாத்தையுமே நான் கிளியராக சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் வெப் ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ என்னோட இந்த வெப் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் இந்த வெப் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியலை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ப்ராக்டிகல்ஸ்லாம் வீட்டில் செஞ்சுட்டு அதை எனக்கு
டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அது எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வெப் ப்ரோக்ராமிங்கில் அடுத்ததாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து DHTML. DHTML பற்றி சொல்லணும் அப்படின்னா HTML, CSS, JavaScript இது மூணுத்தையும் சேர்த்தோம்னா தான் இது DHTML அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் DHTML டாப்பிக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Sam Shelvan signing off.